இறைவா, என் அண்ணன் ஒரு சோம்பேறி, சரியான ஜீனியஸ் நினைப்பு, ஆனா பெரிய முட்டாள். தயவு செஞ்சு இந்த வாட்டியாச்சும் எப்படியாச்சும் வேலை கிடைக்க ஹெல்ப் பண்ணுப்பா. அப்பா, இவனை ஏன் தலையில கட்டிட்டு நீ போயிட்டியே. எழுந்துடா எருமை, இன்னும் 1 hourல இன்டர்வியூ. ஒரு வேலையில ஒழுங்கா இருக்க துப்பு இல்ல. இதுக்கு முன்னாடி 10 பேர் துரத்தி விட்டுருக்காங்க. பொத்திட்டு இருக்கணும். உண்மையதான் எழுத வரா. எதை வேணா எழுதி பொழைக்கிற ஆளு நான் இல்ல. நம்ம எழுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். டேய், இப்படியே பேசிட்டு இருந்த உங்க அப்பாக்கு என்னாச்சு? இப்படி நீ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பேசும்போது பயமா இருக்குடா. உனக்கு ஏதாச்சுன்னா எனக்கு யாரடா இருக்கா? ஐயோ, எந்திரிச்சம்மா அண்ணனுக்கு சேவை செஞ்சமான்னு இருக்கணும், புரியுதா? டேய் போடா, போய் குளிச்சிட்டு ரெடி ஆடா. உனக்கு கடையில வேலை இல்லையா? வேலை இருக்கு, நீ உனக்கு ஒரு வேலையை பாத்துக்க. மாமா சாப்பிடுறீங்களா? நீ எடுத்து வச்சு போமா, சாப்பிடுறேன். அதுக்கு தானே வந்தேன். கிடைக்கும் ஒரே இடம் ஆக்மேட் ஃபிட்னஸ். 12 நாள்ல உங்க பேண்ட் சைஸ் கம்மி பண்ண நாங்க கேரண்டி தரோம். இதுக்கு உங்க போன் எடுத்து 5776க்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. டேய் மாரா, நில்றா. ஆல் தி பெஸ்ட் டா. இந்த வேலை மட்டும் உனக்கு கிடைச்சது, நான் பார்த்து வச்சுக்கிறதோட இப்படியாவது வாங்கிடுவேன். உனக்கு தோடு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நான் இன்டர்வியூக்கு போறேன். கம்மியா சாப்பிடுன்னா கேக்குறியா? சோத்து மாடு, மாடலிங் வேற. போடா பண்ணி. பொடி ட்ரம். இதெல்லாம் நீ ஏன் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். இந்தா, என்னது இது? செலவுக்கு வச்சுக்கடா. ஓஹோ, இந்தா. இது எதுக்கு? உன் செலவுக்கு வச்சுக்கோ. ஓ, பெருசா வளர்ந்த அப்புறம் தேவைப்படலையோ? அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன், இப்ப நான் வளர்ந்துட்டேன். நீ எப்போ எனக்கு சின்ன பையனா தாண்டா தெரிவே. ஒழுங்கா தங்கச்சியை பாத்துக்கோ. போடா, எங்களுக்கு தெரியும், போடா. ஐயா, அப்படியே அப்பன மாதிரி. போட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டேன், ஃபாலோ பண்ணிட்டேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? எருமை மாதிரி மேல வந்து முட்டுற மேனஸ் இல்ல? சும்மா காமெடி பண்ண. ஏன்னா நீ சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் அவன் சொல்லிட்டு போறான். பேர் என்ன? ராஜேஷ் தானே? நீ அனுப்பிச்சு விட, நான் பாத்துக்கிறேன். ஓகே. பபுல்கம் இருக்கா? தமிழ் தெரியாதா? பபுல்கம் பபுல்கம். ஒருவேளை காது கேட்காதோ? Mr. Madhimaran, please come in. Good morning, sir. ஹாய், உட்காருங்க. Thank you. மிஸ்டர் கேசவன், எம்டி. Hello, sir. அரவிந்தன், சீனியர் ஜேர்னலிஸ்ட். Hello, sir. மதிமாறன், இவ்வளோ எங்க இருக்கீங்க? அதுக்குள்ள 7 இடத்துல வேலை பார்த்தேன்னு சொல்றீங்க. ஆமா சார், அது வந்து உண்மையை அப்படியே இருக்கிற மாதிரியே எழுதுவேன். அது யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். நிறைய பேருக்கு அது பிடிக்காது, அதனால அப்படியே நம்பிச்சிருவாங்க சார். இவன் இப்போ எவ்வளவு முறை பேசுறான். இவனுக்கு வேலை கொடுத்தா நாளைக்கு கோர்ட்டு கேஸ் அலையிறதா? ஏற்கனவே சூ பண்ணிட்டு இருக்காங்க சார். அரவிந்தன் சார், ஓகே. இப்போ இங்க ஒரு 3 டாபிக் இருக்கு. இதுல நீங்க பப்ளிஷ் பண்ணணும்னா எந்த டாபிக் பப்ளிஷ் பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம் கவர்ச்சி நடிகை வச்சு செய்த நெட்டிசன்ஸ், முன்னாள் அமைச்சரின் கிளுகிழுப்பு வீடியோ லீக், திருமணத்திற்கு முன்பே பிரபல நடிகை கர்ப்பம். நான் இந்த 3மே சூஸ் பண்ண மாட்டேன் சார். ஓ, இந்த 3ல எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? இல்ல சார், ஏதோ நெகட்டிவா ஒரு மாதிரி. நெகட்டிவா தான் போடணும்பா. நெகட்டிவ் நியூஸ் தான் போடணும். ஒரு ஹீரோயின் கிளம்பி ஃபாரின் போறாங்க, அவங்கள பப்பராசி பண்ணி போட்டோ எடுத்து போடணும். எந்த காதலா இருந்தாலும் அது நமக்கு கள்ளக்காதல் தான். விஷயம் பாசிட்டிவா கூட இருக்கலாம், ஆனா நெகட்டிவா தான் கேப்ஷன் போடணும். அப்படி போட்டா தான் நெகட்டிவ் கிளிக் பண்ணி பாப்பாங்க. நீ சொல்ற பாசிட்டிவ். சார், இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸா போட்டு நம்ம வந்து உலகத்தையே ஒரு மாதிரி நெகட்டிவா மாத்தி வச்சிருக்கோம் சார். ஆக்சுவலா கரெக்டான ஒரு விஷயத்த போட்டா, உண்மையா போட்டா மக்களுக்கு எப்பயுமே பிடிக்கும் சார். பாசிட்டிவ் நியூஸ் கூட ஒர்க் ஆகும் சார். இப்போ
இந்த 3 டாபிக்ல ஒரு டாபிக் எடுத்து நம்ம கம்பெனி அபிஷியல் சைட்ல ட்வீட் பண்றேன். ஓகே சார். நீ சொன்னிய பாசிட்டிவ், அதுல ஒன்னு எடுத்து கம்பெனி அபிஷியல் சைட்ல ட்வீட் பண்ணு. 15 minutes டைம். எனக்கு 10,000 லைக்ஸ் வரும், உனக்கு 5,000 வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ வேலைக்கு சேர்ந்துரு. இல்லைனா என் சீனியர்கிட்ட கொஸ்டின் பண்ணல, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போ. அரவிந்தன் சார், இதெல்லாம் தேவையா? இல்ல சார், அவர் சொல்றது கரெக்ட் சார். அது நீங்க நான் ஹையர் பண்றதுக்கு நான் ஏதாவது ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல சார். சார் அப்படியே பண்ணிக்கலாம் சார். சார் 2 ட்விட்டுமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண சொல்லுங்க. ஓகே. இந்த இது யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ சார். கை உதறுதா? ஆமா சார், நர்வஸா இருக்கு. சரி சரி. இங்க பாருங்க, நம்ம காலேஜ் பத்தி இது வந்திருக்கு. ஹே, மாறனோட ட்வீட் பாத்தியா? சார், கை உதறுது. சார், அப்போ நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். சார் ஓகே தானே? ஓகே. தேங்க்யூ சார்.